அஸ்ஸலாமு அலைக்கும். நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, இந்த உங்கள் டைலரிங் மிஷினில் எப்படி நீங்கள் வந்துட்டு கீழே மோட்ரு வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்துட்டு இந்த மாதிரி தான் என்னோடய ஸ்டாண்டு வந்துட்டு கீழே இருக்கும். இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல நான் இங்கே வந்து நம்ம நுனியில் கையை வச்சுட்டு இந்த மாதிரி தைக்கணும். ஓகேவா? நான் மிஷின் தைக்கிறதும் நான் வந்துட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். இப்போது இதை வந்து நம்ம மிதிக்கும் போது லைட்டாக மிதித்தோம் அப்படின்னா லைட்டாக ஓடும். மிஷின் தைக்கிறதும் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ அதை நல்லா நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா மிஷின் சவுண்டு கேட்குதா? மிஷின் ஃபுல்லாகவே வந்துட்டு நமக்கு அதரும் பயங்கரமாக வந்துட்டு சவுண்டு வரும். தைக்கிறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதே டைமில் நீங்கள் லைட்டாக மிதிக்க போகும்போது ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வந்துட்டு ஒன்றுமே தெரியாது. பட் ஆனால் இந்த ஸ்பீடு ஓகே தான். இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி தைக்கலாம். கால் ஃபுல்லுமே வந்துட்டு வைக்கணும் அப்படின்ட்டு இல்லை, லைட்டாக அந்த நுனியில் படுற மாதிரி நம்ம காலை வந்துட்டு இந்த ஷேப்பில் வச்சுட்டு இப்படி வச்சு இப்படி அமுக்குங்க. இப்படி அமுக்கும் போது உங்களுக்கு ஓரளவுக்கு தைக்கிற ஸ்பீடு வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நீங்கள் லைட்டாக வந்துட்டு மிதித்து தைச்சி பழகுங்க. மோட்ரு வந்துட்டு உங்களுக்கு பிக்கப் ஆயிரும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் பதட்டமாக இருக்கும். அந்த சவுண்டு, அந்த ஸ்பீடு எல்லாமே பதட்டத்தில் வந்து நீங்கள் நல்லா சவுண்டு கேட்குதா, நல்லா ஸ்பீடாக வச்சு நல்லா ஃபுல்லாக அமுக்கிட்டீங்க அப்படின்னா மோட்ரு வந்துட்டு செம்ம ஸ்பீடாக அமுக்கிட்டிங்கன்னா மிஷினும் வந்துட்டு ஸ்பீடாக ஓடிடும், கையில் வந்துட்டு நமக்கு ஏறிடும். அதே டைமில் நீங்கள் இந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் ஸ்லோவாக தைக்கும் போது ஸ்பீடு வந்துட்டு நல்லா தான் இருக்கும். ரொம்ப ஸ்லோவாலாம் இருக்காது, ஸ்பீடு வந்துட்டு நல்லாயிருக்கும். அண்டு வந்துட்டு தைக்கிறதுக்கு வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம பெடலில் உட்காந்து தைக்கிறதை விட நீங்கள் வந்துட்டு மோட்ரு போட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் தைக்கும் போது ஈஸியாக வந்துட்டு ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 4லேருந்து ஒரு 5 ப்ளவுஸ் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு தாராளமாக நீங்கள் தைக்கலாம். கண்டிப்பாக வந்துட்டு பெடலில் வந்துட்டு தைக்கிறத விட நீங்கள் மோட்ரு வந்துட்டு ஃபிக்ஸடு வந்துட்டு பண்ணி வச்சுக்கோங்க. அது ஈஸியாக இருக்கும். டக்கு நம்ம ஸ்பீடாக வந்துட்டு தைக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நமக்கு ஸ்லோவாக இருந்தாலும் நம்ம தைக்க அது வந்துட்டு ஸ்பீட் வந்துட்டு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஃபஸ்ட் எடுக்கும் நமக்கு அது ஒரு கண்ட்ரோல் வரதுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஸ்லோவாக இப்படி மூவ் பண்ணி தைக்க போகும்போது உங்களுக்கு கண்ட்ரோல் வந்துட்டு உங்கள்கிட்ட வந்துடும். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஸ்பீடாக தைச்சாலுமே அது வந்துட்டு உங்கள் மைண்ட் வந்துட்டு கண்ட்ரோலாக இருக்கனால உங்களுக்கு வந்துட்டு எதுவுமே ஆகாது. ஸ்டார்டிங்லேயே நீங்கள் ஃபுல்லாக காலை வச்சு நீங்கள் தைச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா ஸ்பீடாக போகும். நமக்கு வந்துட்டு அந்த கண்ட்ரோல் வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்காது. அப்போ வந்துட்டு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்கள் வந்துட்டு வச்சு தைச்சி பாருங்கள். இப்போ தான் நீங்கள் ஸ்டார்டிங் நீங்கள் டைலர் கிளாஸ் போகிறீங்க அப்படின்னா இந்த மெத்தட் வந்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மோட்ரு போட்டு தைரியமாக வந்து வீட்டில் தைச்சி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோ பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.